ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜென்ரல் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸில் இது 10வது டெஸ்ட்டு அண்டு ஃபைனல் டெஸ்ட்டும் கூட. நம்ம ஜென்ரல் தமிழுக்கான 100 எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டார்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 டெஸ்ட்டாக நம்ம வந்து பிரித்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் 9 டெஸ்ட் முடிஞ்சு இது 10வது டெஸ்ட் ஃபைனல் டெஸ்ட்டில் வந்திருக்கும். இந்த ஃபைனல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் கவர் பண்ணி டோட்டலாக ரிவிஷன் பண்ணக்கூடிய ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக ஒரிஜினல் ஃபீலோட இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ குரூப் 4 எக்ஸாமில் எந்த மாதிரி குரூப் 4 குரூப் 2 தமிழ் ஜென்ரல் தமிழில் எந்த மாதிரி கொஸ்டின் அலோகேஷன் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். நியூ புக்கிலேருந்து ஒரு 80% கொஸ்டின்ஸ், அந்த ஓல்டு புக்கிலேருந்து மீதி பகுதிகள் வந்து மீதி கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து இடம்பெற்றிருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய ரிப்பீட்டேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இந்த கேள்வி இதெல்லாம் ஒரிஜினல் ஃபீல்டுக்காக எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ 100 கொஸ்டின் ப்ராப்பராக வந்து எழுதுங்க. அதே மாதிரி தான் இலக்கியம் இலக்கண முறைநடை எந்த மாதிரியான இதாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இதில் இருந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது இந்த டெஸ்டின் மூலியமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம 6th 7th 8th ஓல்டு புக் அந்த மாதிரி தனித்தனியாக எழுதி பார்த்துருப்போம். ஆனால் அதில் வந்து நம்ம என்ன தான் 98 99 இல்லை 90 கம்மியாக எடுத்தாலும் அதிகமாக எடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி இதுதான் ரொம்ப ஃபைனல். சரிங்களா, இதில் தான் நம்ம ஓவராலாக ரிவிஷன் பண்ணி என்ன மார்க் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் நல்லா ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணலைன்னா நல்லா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டெஸ்ட் எழுதுங்க. ஏன்னா இதில் எடுக்கக்கூடிய மார்க்கு ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டாக பயங்கரமாக ஃபில் பண்ண நம்மளை பில்ட் பண்ண போகுது. சரிங்களா, ஸோ அதனால் இந்த டெஸ்ட் எழுதும் போதும் வந்து ப்ராப்பராக எழுதுங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ப்ராப்பராக படித்து பார்த்து டைமிங் மேனேஜ் பண்ணி எழுதுங்க. 1 hour இதற்கான டைமு. ஸோ ஒரிஜினல் டெஸ்ட் எழுதுறீங்க, அப்போ ஒரிஜினல் கொஸ்டினை வந்து எப்படி படித்து பார்த்து எழுதுவீங்களோ அதே மாதிரி வந்து எழுதுங்க. ஸோ 1 hour டைமு OMR ஷீட்டில் மட்டும் எழுதுங்க. இதுக்கான ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு எப்பயும் போல் டெலிகிராம் சேனலில் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி மார்க் என்ட்ரி லிங்க்லேயே என்டர் பண்ணிடுங்க. நாளான்னைக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா, ஸோ ஒரிஜினல் ஃபீலோட எழுதுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். சரிங்களா, ஒரிஜினல் எக்ஸாம்லேயும் வந்துட்டு நம்ம வந்து ஓகே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஒருவேளை கம்மியான ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கம்மியான ஸ்கோர் தான் வருது அப்படின்னாலுமே ரொம்ப மனம் தர வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரிஜினல் எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல் எக்ஸாமில் இன்னுமே நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ணிடலாம். இது முடிச்சுட்டு கூட இன்னொரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா, ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒரிஜினல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ப்ராப்பராக டைமிங் மேனேஜ் பண்ணி அதே மாதிரி ஒழுங்காக ப்ராப்பராக படித்து பார்த்து இந்த டெஸ்ட் எழுதுங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.